இந்த வீடியோல நான் நர்சரியில வாங்கின 2 செடிய பத்தி தான் டீட்டெயில்ஸ் தான் சொல்றேன். இங்க லோக்கல் நர்சரிக்கு எப்பவுமே போய் செடி வாங்குவேன் நான். இந்த தடவ என்ன பண்ணேன், அந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு நர்சரி வச்சிருந்தார் ஒருத்தர். சரின்னு அவர்கிட்ட பார்த்தோன்னே நெறைய அட்ராக்டிவா ஃப்ளவர்ஸ் இருந்தது. உடனே ஆர்வ கோளாறுல 2 செடி வாங்கிட்டேன். ஒண்ணு வந்து ஹைபிஸ்கஸு. அது பிங்க் கலர்ல அழகா பூத்திருந்தது. இன்னொன்னு இக்ஸோரா. அது வந்து இட்லி பூன்னு சொல்லுவோமே அது. நெறைய பெரிய பஞ்ச்சா இருந்தது ஃப்ளவர்ஸு. அத நான் கட் பண்ணிட்டு, இப்போ ரீபாட் பண்ணினதுல, இப்போ துளுத்து நெறைய மொட்டோட வந்திருக்கு. புது துளிர் கூட வந்திருக்கு. அது எப்படி வந்திருக்குன்னா, இந்த க்ரோ பேக்ல தான் வந்தது. இப்ப இந்த க்ரோ பேக் வந்து பெருசா நல்ல மண்ணோட இருந்தது. ரெட் கலர் சாயில் அதான் நம்ம இந்த செம்மண்ணுன்னு நெனச்சுக்கிறோம் இல்லையா? அதுதான் வந்தது. பட் என்ன ப்ராப்ளம்னா, இது வந்து ரொம்ப பிசு தன்மையோட இருக்கு. அப்படியே கல்லு மாரி உறைஞ்சிருந்தது அந்த கவர்ல. எனக்கு வந்து செடிய வந்து இத கிழிச்சு தான் யூசுவலா எடுப்போம். பட் இந்த தடவ என்ன பண்ணேன், அப்படியே எடுக்கலான்ட்டு லேசா தட்டி பார்த்தேன். பார்த்தா செடி வந்து மேலேருந்தே வந்துடுது. இதுக்கு ஹால்ஃப் த பேக் வந்து இந்த மண்ணு சும்மாவே இருக்கு. அதுக்கு மேல அந்த செடியில கொஞ்சம் வேரு, அதோட தாய் மண்ணெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த வேர் இதுல ஊடுருவவே இல்ல. அப்புறம் அந்த மண்ண செக் பண்ணி பார்த்தா ரொம்ப ஹார்டா இருக்கு. கல்லு மாரி உரைச்சிடுது. அத வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இது மாரி நீங்க வச்சிருக்கீங்களா செடி அப்படிங்கிறது நீங்க சொல்லுங்க. எனக்கு இது ஃபர்ஸ்ட்டு அனுபவம். ஏன்னா நான் முன்னாடிலாம் செடி வாங்கினா, அந்த நல்ல மண் இருக்கும். அத கொஞ்சம் உதுத்து விட்டுட்டு அந்த வேர் டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே வச்சுருவோம். இது பார்த்தா அந்த வேர் வந்து இதுல ஊடுருவவே இல்ல. மண்ணு சும்மா வச்சிருக்கு. அப்படியே களிமண்ணாவே இருக்கு. செம்மண் நெனச்சுப்போம். ஆனா செம்மண் வந்து தண்ணி விட்டா அப்படியே கரையறதே தவிர, திரும்ப புடிச்சா களியாவே இருக்கு. ஸோ அதுல எப்படி வேர் போகும்? ஸோ அந்த மண்ணோட வைக்கவே முடியல. வைக்கவும் தோணல எனக்கு. இது வச்சா இது நிச்சயமா உங்களுக்கு வராதுன்னு தான் நெனைக்கிறேன். செடி பட்டு போயிடும். இங்க பாருங்க எப்படி களி களியா இருக்கு. உடைச்சா உதிர்ந்தா கூட திரும்ப அப்படியே கெட்டித்தன்மையா இருக்கு. இந்த பாருங்க அப்படியே கல்லு மாரி இருக்கு. ஸோ இது யூஸே இல்ல. அதனால தான் உங்களுக்கு இத ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்க இந்த மாரி செடி வாங்கினீங்கன்னா, நீங்க அந்த மண்ண வந்து யூஸ் பண்ணாதீங்க. இதுல வந்து வேர் போகாது. அந்த செடிய மட்டும் எடுத்து தான் நடணும். அந்த செடிக்கு கொஞ்சம் வேர் தான் இருந்தது. சரி அந்த அளவுக்கு இருக்கே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்ன்னு தான் ரீபாட் பண்ணியிருக்கேன் 2யுமே. 2மே அது மாரி தான் வந்தது. இப்ப ரீபாட்டிங் மிக்ஸ்சர் வந்து ஒரு கார்டன் சாயில் எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த கொக்கோ பீட் ஒரு பங்கு எடுத்திருக்கேன். இது ஏற்கனவே ரீபாட் பண்ணிட்டேன். பட் நான் என்ன யூஸ் பண்ணினேன் ரீபாட்டிங்க்கு பாட்டிங் மிக்ஸ்சர் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கொக்கோ பீட் ஒரு பங்கு எடுத்திருக்கேன். அப்புறம் இது வந்து நீம் பவுடர். அப்புறம் வர்மி கம்போஸ்ட் ஒரு பங்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் தான் இருக்கு. அதில போட்டுட்டேன் நெறைய. இப்ப இது ஒரு சாம்பிளுக்கு தான் நான் காட்டியிருக்கேன். இது 4யுமே நல்லா மிக்ஸ் பண்ணி, நீங்க இன்னும் கொஞ்சம் தாராளமா எடுத்து, உங்க சட்டிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. உரம் வந்து செடி நல்லா வேர் பிடிச்சு வந்தப்புறம் நம்ப போட்டுக்கலாம். இந்த வேப்பம் புண்ணாக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்தா போரும்னு நெனைக்கிறேன். அந்த அளவு போட்டுட்டு, அதுக்கப்புறம் செடி ஓரளவு வளர்ந்தப்புறம் நம்ம உரம் போட்டுக்கலாம். இப்ப இந்த மண்ண நீங்க கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணாதீங்க. அது வராது. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கும் இந்த அனுபவம் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நான் நர்சரியில பெரிய நர்சரீஸ்ல நெறைய செடி வாங்கியிருக்கேன். எல்லாமே நல்ல மண்ணா இருக்கும். கொஞ்சமா உதிர்த்து விட்டுட்டு அந்த வேரோட அழகா ரீபாட் பண்ணிடுவோம்.
இப்ப இதுல தான் இந்த மாரி ஒரு களிமண் மாரி வந்திருக்கு இந்த செம்மண்ணு. நம்ம வாங்கும்போது நெனச்சுப்போம், நல்ல மண்ணா இருக்கேன்னு. எனக்கு ஒரு ஐடியா என்ன தோணிச்சுன்னா, ஒருவேள அவங்க அந்த டிரான்ஸ்போர்ட்ல செடியோட வேரெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுன்றதுக்காக இந்த மாரி களிமண்ணாவே வச்சு நல்லா பேக் பண்ணிடுறாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த பேக் நல்லா பேக் ஆயிடும் ஹெவியா. ஸோ அது அத தூக்கி போடும்போதோ, இல்லாட்டா இன்னொரு இடத்துல எடுத்து வேன்ல இருந்தெல்லாம் எடுத்து வைக்கணும் இல்லையா? அவங்களுக்கு வேற வெளியூர்லேருந்து கொண்டு வரும்போது. அதுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணும். கெட்டு போயிடாம இருக்கணும். செடி ப ப்ராப்ளம் வராம இருக்கணுங்கிறதுக்காக அப்படி பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இத நான் வந்து மண்ண எப்படி ரீயூஸ் பண்ணியிருக்கேங்கிறதையும் உங்ககிட்ட சொல்றேன். இப்ப நான் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ சின்ன செடிகள் குடுக்கணும் அப்படின்னா, சின்ன க்ரோ பேக்ல நீங்க அந்த செடிய வந்து நட்டு வச்சிருக்கிற அந்த சின்ன செடிய வந்து அதோட தாய் மண்ணோடயே எடுத்து உள்ள போட்டுட்டு, மேலாக இந்த செம்மண் எடுத்து கொஞ்சம் சீல் பண்ணிடலாம். ஃபுல்லாவே செம்மண் போட்டுறாதீங்க. அந்த தாய் மண்ணு தான் நான் அடியில வச்சிருக்கேன். அது வந்து சாஃப்ட் சாயில் தான் அது. இது ஒரு துளசி செடி. இதையும் நான் என் ஃப்ரெண்டுக்கு குடுக்கறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ, இப்ப நான் இத அவங்ககிட்ட குடுக்கும்போது, இந்த வேர் ரொம்ப லூஸா வராம, செடி ரொம்ப லூஸ் ஆயிடாம, வீடு வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சௌரியமா, அத கொஞ்சம் டைட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக, இந்த களிமண்ணு, அதாவது இந்த செம்மண்ண நல்லா குழச்சு அது மேல பூசி விட்டுருக்கேன். ஸோ, அது என்னன்னா உங்களுக்கு டைட்டா புடிச்சுக்கும். ஒரு பேஸ்ட் மாரி இருக்குது. நல்லா போட்டு அமுக்கி விட்டுட்டா, இந்த செடி உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாம, வேர் டிஸ்டர்ப் ஆகாம அவங்களுக்கு போய் சேரும். அதுக்காக ரீயூஸ் பண்ணியிருக்கேன் அத. ஸோ அதுக்கு வேணா நீங்க வச்சுக்கலாம் அந்த மண்ண. மத்தபடி இத வந்து ரீபாட் பண்ணும்போது உடைக்காம அப்படியே வேர் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு உள்ள தள்ளி இறக்கிட்டீங்கன்னா, அந்த சட்டியில இறக்கி வச்சுட்டீங்கன்னா, உங்க செடி பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வேரே போகாது அதுல. நம்ப யூஸ் பண்ற மண்ண வச்சு தான் நீங்க அத ரீபாட் பண்ணணும். ஸோ இந்த அவேர்னஸ் வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.